ஃப்ரெண்ட்ஸ், மலேசியா ட்ரிப்போட கடைசி டே. ஸோ இப்போ ஹோட்டலில் செக் அவுட் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் ஸ்டே பண்ணியிருந்தது எஸ்சிசி ஹோட்டல் சிட்டி சென்டர். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு. சிம்பிளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டு மகாதேவன் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி மோனோ ரயில் இங்கே ஒன்று இருக்குது. அதையும் உங்களுக்கு எப்படியாவது காட்டிடணுன்ட்டு இப்போ இருக்கிற ஸ்டேஷன் பேர் திட்டி வங்சா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். சென்டரில் ஒரு பீம் தெரியுதாங்க, அந்த சிங்கிள் பீம் மேலே தான் இந்த மோனோ ரயில் போகுது. ஸோ மோனோ ரயில் ஸ்டேஷன் இந்த திட்டி வங்சா வந்து கடைசி ஸ்டேஷனுங்க. அதனால் அந்த பீம் இதோட முடிஞ்சிருச்சு. பேரலாக குறுக்க வந்து வேறு ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான பிரிட்ஜ் போகுது. மெட்ரோ ட்ரெயினை வந்து இங்கே வந்து எம்ஆர்டின்னு ரோடு பாருங்களேன் எவ்வளோ பிஸியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் எங்கே போகணும் எப்படி போகணும்லாம் தெரியாது. ஜஸ்ட் வந்து இந்த மோனோ ரயில் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மோனோ ரயில் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஸ்டேஷனில் ஆளே கிடையாது, எல்லாமே நம்மளே தான் இது பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து திட்டி வங்சா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த மோனோ ரயிலில் வந்து 11 ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்புறம் வந்து கேஎல் சென்டருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து இங்கே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், அதில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரம் பாருங்கள், நோட்டு வந்து உள்ளே வாங்கிச்சு, டிக்கெட்டும் வரல. அப்புறம் பார்த்தா நோட் நாட் அக்செப்டட் வருது. உள்ளே போன நோட்டு வரல. ஆனால் வந்து உடனே இங்கே ஒரு செக்யூரிட்டியை கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் பின்னாடி ஒரு மேடம் வராங்க. அவங்க நம்மளோட 4 ரிங்கெட்ஸை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் 8 விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்குது. மோனோ ரயில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பஸ்ஸு, எல்லாத்துக்குமே இங்கே டிக்கெட் எடுக்கலாம். ஸோ நம்மளோட நோட்ஸ் உள்ளே மாட்டிக்கிருச்சு. அதை வந்து உடனே வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ குயிக்காக எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த தடவை கரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க, டோக்கன். ஸோ நம்ம வந்து இப்போ மோனோ ரயிலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிளம்பலாம். மோனோ ரயில் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வந்து நிற்கிது பாருங்கள், ஆல்ரெடி வந்து நிற்கிது. இதுதான் வந்து மோனோ ரயில் ட்ரெயின். அப்புறம் வந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இந்த ட்ரெயின் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ட்ரெயினை விட்டுட்டு ட்ரெயின் வர மூமெண்ட்லாம் கேப்சர் பண்ணுவோம், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரெயின்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என் கூட வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் பிரதர் இருக்கார். பிரதர் பேர் வந்து ஃபகத் வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து ஃபேன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து வேர்க்கிறது கைக்குள்ளேயே வந்து பிரதர் வந்து ஃபேன் இருக்குது. தேங்க்யூ ஃபகத். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு பீமே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிடுச்சு. அதுதான் ட்ராக்கு. இது பாருங்களேன், போகிறதே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜிங்க. சைடில் அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகுதுங்க. ட்ரெயின் வருது பாருங்கள், தூரமாக வருது. அது வளைஞ்சி நெளிஞ்சு வர்றதே ஒரு செம அழகாக வருதுங்க. அப்படியே வர்றதே ஒரு செம ஸ்மூத்தாக வருது. போகுது பாருங்கள், ராபிட் கேஎல் மோனோ ரயில். இப்போ வந்து ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ட்ரெயினும் கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆயிரும். இப்போ வந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. ட்ரெயின் கிளம்பிடுச்சு பாருங்கள். உள்ளே வந்து சீட்லாம் வேறு மாதிரி இருக்குங்க, அப்படியே தொட்டியாக இருக்குது. நிற்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ட்ரெயின் வந்து வளைஞ்சு போகிறது தான் இதோட ஃபீலே. பயங்கரமாக வளைஞ்சு போகுதுங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய பில்டிங்ஸை வெளியில் சூப்பராக பார்க்க முடியுது.
ஸ்டேஷனில் வந்து சூப்பராக வந்துட்டோங்க. சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சால் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து போடுற அந்த மோனோ ரயில் எப்படிலாம் போகுதுன்ட்டு அந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து போடுவோம். காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது சேஃபாக வச்சு சேஃபாக வெளியில் கொண்டு வந்துட்டோம். இந்த கேஎல் சென்ட்ரல்ங்கிற ஸ்டேஷன் வந்துருக்கோம். இதில் வந்து ஸ்டெப்ஸில் இங்கிட்டு இறங்கி போனோம்னா நமக்கு வந்து லிட்டில் இந்தியா கிடைக்கும் இருக்குது. டைம் கம்மியாக தான் இருக்குது. லிட்டில் இந்தியாவை முடிஞ்சால் ஒரு விசிட் போட்டுடலாம். எப்போவுமே வந்து அதர் கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து ரவுண்ட் அடிக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சேம் டைமில் வந்து ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாது. இங்கே கூட பார்த்திங்கன்னா சில இடங்களில் லாங்குவேஜ் வந்து மலையிலே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாங்குவேஜை வந்து இங்கிலீஷில் மாற்ற வேண்டியது இருக்குது. லிட்டில் இந்தியாவில் ஒரு வாக்கை போட்டுருவோம். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ லிட்டில் இந்தியாவில் தாங்க இருக்கிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஏதாவது என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு காட்டிடுற டக்குன்னு. ஒரு குயிக் வாக் தாங்க. தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, அஞ்சப்பர் வந்துருச்சு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஃபீல் தான். அதுலேயும் தமிழ் ஷாப்ஸ் நிறையா இருக்கும். அஞ்சப்பர் செட்டிநாடு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. லிட்டில் இந்தியா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு சூப்பரான ஃபவுண்டைன், சுற்றி யானை தாங்க, ஏகப்பட்ட யானை. லிட்டில் இந்தியாவிலேருந்து பார்த்தா அந்த டிஆர்எக்ஸ் பில்டிங் வந்து கிளியராக தெரியுது பாருங்களேன். எனக்கு நேராக மேலே இருக்குதா, அதான் டிஆர்எக்ஸ் பில்டிங். மலேசியாஸ் டாலஸ்ட் பில்டிங் அது தாங்க. அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் ஒரு வியூ. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போமே. வாங்க. இந்த ஊரில் வந்து எல்லாமே பயங்கர பிளானிங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்ஸும் போய்கிட்டே இருக்குது. எல்லாமே வந்து அந்த மலேசியன் ஃப்ளாக் கான்செப்ட் கலர் தாங்க, இந்த ப்ளூ வித் ரெட்டு. இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஆர்ச் இருக்குங்க. இது ஒரு அடையாளம் தான். இது வந்து லிட்டில் இந்தியாவுக்கு ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சப்பர் வந்துச்சு, அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் குப்பண்ணா வந்துருச்சு பாருங்கள். ஜூனியர் குப்பண்ணா இது பாருங்கள், மை மாமாஸ்ன்றது மை மாமாஸ் கிச்சன். இது வந்து தமிழ் கடை தான். இங்கே தான் வந்து நம்ம வந்து தமிழ் சாப்பாடாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் போஸ்டர்லாம் இருக்குது பாருங்களேன். மதகக ராஜா அந்த போஸ்டர் இருக்குது. அடுத்து இங்கே வந்து வணங்கான், அருண் விஜய் நடித்த வணங்கான் போஸ்டர் தொங்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா, அதுலேயும் தமிழ்நாடு இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங்ஸ்லாம் லைட்டாக பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், அப்பா எப்படி இருக்குது. எல்லா பில்டிங்கும் காட்டுறதுக்கு கேமரா இப்படி தூக்கி தூக்கி காட்ட வேண்டியது இருக்குங்க. எல்லாமே மலேசியாவில் ஹைரைஸ் பில்டிங்ஸ் தான். ஏதாவது ஒரு ஜூஸ் கடை பார்க்கணும். ஓ யா, பனானா லீஃப் பாருங்களேன், கடை பாரு, வாழை இலை பனானா லீஃப். இது வந்துருச்சு பாருங்கள், ஏஎஸ்பி சரவண பவன் இன் மலேசியாவில் உள்ள சரவண பவன் வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் உள்ள நல்லா இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே லிட்டில் இந்தியாவில் இருக்குங்க. லிட்டில் இந்தியாவில் பாருங்கள், விவேகானந்தரோட ஆசிரமம் இருக்குது கோலாலம்பூர். ஸோ இது வந்து லிட்டில் இந்தியாவில் தாங்க இருக்குது. அங்கே பாருங்கள், விவேகானந்தர் ஸ்டாச்சு கூட இருக்குது. இதை சுற்றி வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தாலும் இந்த விவேகானந்தர் ஆசிரமம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லையா என்னன்னு தெரில, அப்படியே தாங்க இருக்குது. இது வந்து விவேகானந்தர் ஸ்டாச்சு இன் லிட்டில் இந்தியா. இந்த லிட்டில் இந்தியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி மலேசியா வந்திருக்கோம், லிட்டில் இந்தியா வந்திருக்கீங்களா? உங்களுக்கு லிட்டில் இந்தியாவில் என்ன விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. லிட்டில் இந்தியாவில் அம்மன் மெஸ் இருக்குது. அம்மன் மெஸ் பாருங்கள், ஈரோடு அம்மன் மெஸ். ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். திடீர்னு லிட்டில் இந்தியாவில் ஒரு மால் மாதிரி வந்துருச்சுங்க. அதில் வந்து ஈரோடு அம்மன் மெஸ்ஸு, அப்புறம் ராமராஜ் வேஷ்டிகள்லாம் இருக்கு பாருங்கள். லிட்டில் இந்தியானுங்கிறது முடிஞ்ச பாடு இல்லைங்க, ரொம்ப பெரிய ஏரியா, அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு சின்ன வாக் த்ரூ போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போயிடலான்னு பார்த்தா அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆனால் பிளேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு, ஆனால் வந்து இது வந்து மலேசியாவில் ஒரு தமிழ்நாடு. ஆனால் சுத்தமான க்ளீனான நீட்டான ஒரு தமிழ்நாடுங்க. எந்த தூசி எதுவுமே நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. எவ்வளோ பாட்டு போடுறதுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது என்னன்னு தெரியல. எல்லா கடையிலையும் நல்லா சவுண்டாக தமிழ் பாட்டு சூப்பராக போடுறாங்க. அதே வந்து இந்த ஏரியாவை வந்து அப்படியே ஒரு கலகலன்னு ஆக்கிக்கிட்டு இருக்குங்க. நான் சொன்னேன்ல, இந்த ஆர்ச் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஆர்ச் இருந்தாலே அது வந்து மலேசியாவில் லிட்டில் இந்தியா தாங்க.
ஸ்ரீ பாண்டி உணவகம் அது பக்கத்துலேயே வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்குது. நியூ மல்லிகா என்டர்பிரைசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய துணி கடையாக இருக்குது. பானிபூரி, முறுக்கு, மிக்சர், ஸ்வீட்டு, லட்டு, ரவா லட்டு, பால்கோவா இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வெஜிடபிள் ஷாப்லேயும் பாருங்க எல்லா வகையான கீரை, நம்ம ஊரில் கிடைக்கிற நெல்லிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து பாருங்கள் சுண்டக்காய், மஞ்சள், கோவக்காய் இது எல்லாமே இங்கே இருக்குது. லிட்டில் இந்தியாவிலே இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, அதனால் பூக்கடைகள் இது எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இது வந்து லிட்டில் இந்தியாவில் உள்ள பூ மார்க்கெட் பார்த்துக்கோங்க. இந்த மவுண்டைன் டூவில் வந்து இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து செகண்ட் டைம் நம்ம வந்து இந்த மவுண்டைன் டியூவை ட்ரை பண்ணுறோம். அது வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ லிட்டில் இந்தியா வாக் அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லிட்டில் இந்தியாவிலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மோனோ ரயில் ஸ்டேஷனுக்கு போயிடணும். ரோடு வந்து க்ரீன் சிக்னல் போட்டாங்கங்க. க்ரீன் சிக்னல் போடும்போது தான் கடகடன்னு நம்ம கிராஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த வெஹிக்கிள்ஸ் நிற்கும், இல்லைனா நிற்காது. இங்கே வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த 7-Elevenங்கிறது ஒரு பிராண்டுங்க. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இது வந்து மலேசியாவில் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே நான் பார்த்தேன். இங்கே தான் வந்து நம்ம வந்து வந்தப்போ வந்து சிம் கார்டு வாங்கினோம். லிட்டில் இந்தியாவில் இங்கே பாருங்களேன், யாருக்கோ பைக் ரிப்பேர் போல் பஞ்சர்காரங்க இங்கே வந்து பஞ்சர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பை லிட்டில் இந்தியா. ஸோ நம்ம வந்து இப்போ மோனோ ரயில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் திருப்பியும். ஆனால் லிட்டில் இந்தியாவுக்கு வர்றதுக்கு இந்த மோனோ ரயிலில் கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா இதுதான் லிட்டில் இந்தியா ஸ்டார்டிங்னா, இதுதான் வந்து ஸ்டேஷனோட எஸ்கலேட்டர். எப்படியாவது கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லிட்டில் இந்தியாவை பார்த்தோம்னு நினச்சோம். லிட்டில் இந்தியா பார்த்தாச்சு. ஸோ நமக்கு வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்கிறத விட அதில் வந்து எல்லாமே வந்து இந்தியன் ஷாப்ஸ் அண்ட் தமிழர்கள் ஷாப் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் வந்து லிட்டில் இந்தியா. இந்த லிட்டில் இந்தியா இருக்கிற மோனோ ரயில் ஸ்டேஷன்லேருந்து வந்தோம்னா இதில் கேஎல் சென்ட்ரல் லோனா மோனோரல் இதில் வந்து ஒரு மால் இருக்குதுங்க. மாலு, ஃபுட் கோர்ட்டு, ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு இந்த மோனோ ரயிலோட லாஸ்ட் ஸ்டேஷன் கேஎல் சென்ட்ரல் தான். அதோட க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். அங்கேருந்து தான் நமக்கு வந்து ட்ரெயின் வரணும். அப்படியே பாருங்கள், ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகுது. ரங்கன் ஜெட்டை காட்டும். மோனோ ரயிலை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டியாச்சுங்க. மோனோ ரயில் பயணம் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டியாச்சுங்க. அதோட சேர்த்து லிட்டில் இந்தியாவும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதாவது என் கூட சேர்ந்து நீங்களும் லிட்டில் இந்தியா பார்த்துட்டீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து கூடிய சீக்கிரம் சந்திப்போம். Until signing off, உங்கள் ஃபாரிஸ். பாய்.